ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோவோட ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். 9th மந்த் சின்னதாக ஒரு கெட் டுகெதர் வந்து பிளான் பண்ணியிருந்தோங்க சண்டே. ஸோ அதுக்கு முதல் நாள் சாட்டர்டே எடுத்த விலாக் தாங்க இது. இந்த ப்ரெக்னென்சியில் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு பெருசாக கிரேவிங்ஸ் எதுவுமே கிடையாது. பீஸா சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ கோயம்புத்தூர் போகிற போது ஷூட் ஒர்க்காக போயிருந்தோம். அப்போ பார்த்துட்டிங்கன்னா 2 டைம் வந்து பீஸா சாப்பிட்டேன். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து எனக்கு நூடுல்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சு. இதுதான் எனக்கு பெருசாக இந்த ப்ரெக்னென்சியில் இருந்த கிரேவிங்ஸே. மித்தபடிக்கும் எனக்கு வேறு எதுவுமே சாப்பிடணும்னு தோணலைங்க. லக்ஷ்மிக்கா பூசணிக்காய் ஹல்வா நல்லா போடுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக வந்துட்டு இருக்கும். ஸோ நான் அதுதான் கேட்டிருந்தேன், ஒன்று அங்கேயே போட்டு எடுத்துகிட்டு வாங்க, இல்லை காய் கிடைக்கலன்னா சொல்லுங்கள், நாங்கள் வாங்கி வைக்கிறோம், இங்கே வந்து போட்டுக்கலான்னு சொல்லியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தபோது பார்த்துட்டிங்கன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு காட்டில் இந்த பூசணிக்காய் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அடிக்கடி அவங்களுக்கு கிடைக்கிறப்பெல்லாம் வாங்கி எனக்கு இந்த மாதிரி போட்டு கொடுத்து விடுவாங்க. இந்த டைம் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வீடு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பெருசாக கிடைக்கல. அம்மா வந்து உழவர் சந்தைக்கு போயிருந்தாங்க. ஸோ வரப்போது பார்த்திங்கன்னா நல்லா 2 பெரிய பூசணிக்காய் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த ஒர்க்கில் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நான் பார்த்துட்டிங்கன்னா டின்னர் சாப்பிட்டு அன்றைக்கி வந்து சாரீ ஆர்டர்லாம் பேக் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டேங்க. 7:30 போல் கொரியர்லேருந்து வருவாங்க பிக் பண்ணுறக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம பேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் யாராவது ஒருத்தங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அம்மா இல்லை என் சிஸ்டர் யார் இருக்காங்களோ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம சேம் டேவே வந்துட்டு டிஸ்பேச் பண்ணிடுவோம். ஒரு 6 மணிக்குள்ளே வர ஆர்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா அன்றைக்கே வந்து போட்டுடுறது. அதுக்கப்புறம் வர ஆர்டர் எல்லாமே அடுத்த நாள் தாங்க போடுவோம். நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி டிசைனர் சாரீ, சில்க் சாரீனா பியோர் சில்க் இல்லைங்க, செமி சில்க். பியோர் சில்க் வந்து நம்மளுக்கு ஒரு 6Kக்கு மேலே வாங்குற போது தாங்க கொஞ்சம் குவாலிட்டி உள்ளதாக நல்லதாக கிடைக்கும். இது வந்து கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணியாக இருக்குங்க. நான் ஒரு டைம் வியர் பண்ணி, அம்மா ஒரு டைம் வியர் பண்ணி, ஸோ அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ட்ரையல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வருவேன். கலர் எதுவுமே ஃபேட் ஆகாது. நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம், ட்ரை வாஷ் தான் வந்து கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. அயர்ன் பண்ணுற போது நம்ம வந்து சில்க் சாரி அயர்ன் பண்ணுற மாதிரி ரொம்ப வந்து ஸ்டீம் அயர்ன் மாதிரி பண்ண தேவையில்லை. நார்மல் அயர்ன் பண்ணாவே வந்துட்டு போதுங்க. அண்ட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி டிஸ்பேச் பண்ண ஆர்டர்ஸ். சாரீ மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட மெட்டர்னிட்டி வியரும் அவைலபிளாக இருக்குது. நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த ட்ரெஸ்மே நம்ம பேஜில் வந்து அவைலபிளாக இருக்குங்க. M2XXL வந்து அவைலபிளாக இருக்குங்க. எல்லா சைஸ்க்குமே ஹைட் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஹைட் 52 இன்ச் இருக்குங்க. இதுவே நீங்கள் என் ஹைட் இருந்தீங்க அப்படின்னா நல்லாவே பாதம் அளவுக்கு வந்து இருக்குங்க. என்னை விட ஷார்ட்டாக இருந்தால் அது பெருசாக இருக்கும். நம்ம வந்து டெய்லர்கிட்ட கொடுத்து டக் பிடிச்சி வந்து போட்டுக்கலாம். அண்ட் ஹைட்டாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும். பட் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸில் தான் அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட்டாக வந்து இதுவே எல்லாருக்கும் கரெக்டாக இருக்குங்க. வாங்கின எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக இன்ஸ்டாவில் வந்து ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணுறேங்க. அண்ட் ஒரு சிலர் பார்த்துட்டிங்கன்னா வித்தவுட் பஃப் வந்து கேட்குறீங்க. வித்தவுட் பஃப்மே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் அவைலபிள் கலெக்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறோங்க. இந்த சாரீக்கு இன்னுமே பார்த்துட்டிங்கன்னா என்கொயரி வந்துட்டுருக்கு. நம்ம ஆஃபர் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்கோங்க. ஜஸ்ட்டு 1200 தான். இதில் வந்து நம்மக்கிட்ட 2 கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு சிலர் வந்து லாங் வீடியோலையும் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொன்னதுனால தாங்க சொல்லிட்டேன். மேபி யாருக்காவது போர் அடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த ஒரு ஃபஸ்ட் பார்ட் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த 9th மந்தில் எதுக்கு இந்த கெட் டுகெதர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே பிளான் இருந்துச்சு என் மைண்டில். 7th மந்தில் பார்த்துட்டிங்கன்னா ஹரிபரியில் என்னால் நிறையா விஷயங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் எதுக்கு குறை, 9th மந்த் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன். பட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. உங்களெல்லாம் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணோம். அது கண்டிப்பாக என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தாங்க. ஜஸ்ட்டு நம்பராக இருந்தால் கூட ஸ்டில் அது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதை வந்து செலிப்ரேட் பண்ணணுன்னு வந்து தோணுச்சு. ஏன்னா இது வந்து நான் மட்டும் அப்படி வந்து என்னால் கிரெடிட் எடுத்துக்க முடியாது. சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சின்னதாக ஒரு டோக்கன் ஆஃப் லவ் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு வந்து தோணுச்சுங்க. ட்ரீட்டுமே குட்டீஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக பிளான் பண்ண தான் பார்த்திங்கன்னா இந்த சின்னதாக ஒரு கெட் டுகெதர். ஃபஸ்ட்டு வந்து நான் வெஸ்டர்ன் ட்ரெஸ் மாதிரி ஒரு பார்ட்டி வேர் தாங்க சூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக கொழுந்தனார் கல்யாணத்துக்கு போன போது அவங்க வந்து ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் எடுத்தாங்க. அப்போ நான் வந்து ஒரு கவுன் வந்து எடுத்தேன். அரௌண்ட் ஒரு 4000 கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ரிசப்ஷனுக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் யோசிச்சு வச்சுருந்தேன்.
பின்னையும் பார்த்தீங்கன்னா எனக்கு யூஸ்வலாக சாரீ பயங்கர கம்ஃபர்டபுளான ட்ரெஸ். ஸோ அது எடுத்துட்டு நான் பேலாம் பண்ணியாச்சு, வீட்டுக்கும் கொண்டுட்டு வந்தாச்சு. ஆனால் எனக்கு அது போடுறதுக்கு ஒரு யோசனை. லாஸ்ட் மினிட்ல பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் நான் சாரீ தான் வந்துட்டு வியர் பண்ணேன். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன். எப்போ பார்த்தாலும் சாரியே கட்டுறமே, நம்ம அந்த கவுன் போடுவோன்னு சொல்லிட்டு. திரும்பியும் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இல்லை நம்ம வந்து இந்த டைம் சாரீ தான் தைச்சி போடணும். நம்ம ரியா பொட்டிக்கில் இருக்கிற சாரீ தான் போடணும். அண்ட் ரியாவுக்குமே பார்த்துட்டிங்கன்னா பட்டுப்பாவாடை சட்டை நம்ம சாரீலேருந்து தைக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக அந்த ஷார்ட்ஸுமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா நான் மீஷோலேருந்து தாங்க மோஸ்ட்டாக ஆர்டர் பண்ணேன். இந்த பேங்களோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த பேங்களோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 12 டஜன் இருந்துச்சுங்க. அதில் ஒரு 4-5 வளையல் தான் உடஞ்சிருந்தது. மித்த எல்லா வளையலுமே சூப்பராக இருந்துச்சுங்க. குவாலிட்டி 240 ருபீஸ் போல் தான் வந்துச்சு. எவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 வளையலை இந்த மாதிரி ஒரு குட்டி பவுச்சில் வந்து போட்டுட்டோம். கூடவே வந்துட்டு மஞ்சள், குங்குமம், கூட ஒரு ரோஸ் வந்து போட்டிருந்தோங்க. எனக்கு இது பேக் பண்ணுற போது ஒரு ஹாப்பினஸ், நானே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் 7th மந்த் பேபி ஷவருக்கு யோசித்து வச்சுருந்தேன். பட் ஆர்டர் போட்டதெல்லாம் வரக்கு பயங்கர டிலேங்க. ஸோ என்னால் வந்து பண்ண முடியலை. அதை பார்த்துட்டிங்கன்னா இந்த கெட் டுகெதரில் வந்து சரி பண்ணியாச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்தது இந்த பாக்ஸ், இதுவுமே வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணதாங்க. ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோக்கு கீழேயும் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். எதுவுமே ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து பார்க்குறப்போது எனக்கு பயங்கர ஆசையாக இருந்ததா. ரொம்ப க்யூட்டாக முருகர் இருந்தார். ஒரு மேக்னெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் போல் வந்ததுங்க. இது வந்து இன்ஸ்டா பேஜில் வாங்கினது தான். அமௌண்ட் பே பண்ணி தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த பேக் பற்றி சொல்லியே ஆகணும். அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. நிறையா கலர்ஸில் வந்து இருக்குங்க. நம்மளுக்கு அப்படியே ஒரு பல்காக தான் வந்துட்டு வருது. இதோட ப்ரைஸ் வந்து ஒரு பேக் 60 ருபீஸ் போல் வந்துச்சு. நம்ம குவான்டிட்டி அதிகமாக வாங்க 5 ருபீஸ் 10 ருபீஸ் வித்தியாசத்தில் கிடைக்கும். இதுவே 5 பேக் தான் வாங்குகிறோம், 10 பேக் தான் வாங்குகிறோம் அப்படின்னா 80 ருபீஸ் அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அமேசானில் வாங்கினதுங்க. அடுத்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின இன்னும் 2 விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று வந்துட்டு பேக் ட்ராப். அது நிறைய ஷார்ட்ஸில் பார்த்து எல்லோரும் லிங்க் வந்து கேட்டிருந்தீங்க. மெட்ராஸ் ப்ராப் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து வாங்கினதுங்க. நான் எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டா பேஜ் நேம் தப்பாக சொல்ல நினைக்கிறேன். திரும்பியும் உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், லிங்க் கொடுக்குறேன். இதுவுமே ப்ரமோஷன் கிடையாதுங்க. 1600 போல் வந்துச்சு. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அண்ட் நம்மளுக்கு தேவைப்படுற சைஸில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வந்து கொடுப்பாங்க. அழகாக அம்மா வந்துட்டு முருகர் வேல் பிடிச்சிட்ருக்க மாதிரி ரொம்ப சட்டிலாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அன்றைக்கி எல்லாமே அமைஞ்சு வந்ததுன்னு தாங்க சொல்லணும். அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இந்த வீடியோ எடிட் பண்ணுற போதே. மணி பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுற போது அரௌண்ட் ஒரு 12 o'clock போல் இருக்கும். எப்படியும் நம்ம தூங்க போகிறது கிடையாது. ஒன்றுனா நீட்டாக பொறுமையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்தேன். என்னன்னு தெரிலங்க, ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு நார்மல் டெலிவரியா இல்லை வந்து சி செக்ஷனான்னு சொல்லி அப்படி யோசனையாகவே இருக்கும். இந்த டைம் பார்த்துட்டிங்கன்னா பயம் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த டைம் பார்த்துட்டிங்கன்னா என்ன அப்படிங்கிறத விட அதோட பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 9th மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே எனக்கு பெருசாக நைட்டு தூக்கம் வந்துட்டு கிடையாது. எப்படியும் ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து வாஷ்ரூம் போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் ரியாவுக்கு பாலாத்துற மாதிரி இருக்கும். தூக்கமே நைட் டைம் வந்து இல்லைன்னு தாங்க சொல்லணும். நானும் அவரும் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளார லக்ஷ்மிக்கா வந்து ஆல்மோஸ்ட் பூசணிக்காய் ஹல்வாக்கான வேலை எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி துருவின பூசணிக்காய் வந்து 2 பாத்திரத்தில் வேக வச்சாங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை பாகு காய்ச்சிட்டு கொஞ்சமாக வந்து ஜிலேபி பவுட்ரு வந்து சேர்த்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வேக வச்சுருக்க பூசணிக்காவை வந்து அதில் ஆட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து முந்திரி, திராட்சை அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து நெய்யில் வறுத்து கொட்டினாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. திருவுறது மட்டும்தான் நம்மளுக்கு பெரிய வேலை. ஆனால் எனக்கு பர்சனலாக பூசணிக்காய் ஹல்வா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்கார்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி இந்த மாதிரி பேங்கில் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணோம். ஃபைனலாக இந்த பேக்குள்ளார என்ன இருந்ததுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த குட்டி பவுச்சுக்குள்ளார பேங்கிள்ஸ், சந்தன குங்குமம், கூடவே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரோஸ் வந்து போட்டிருந்தேன். அந்த ஜார்க்குள்ளார ஒரு சாக்லேட். ஃபஸ்ட்டு வந்து லட்டு வைக்கலாம் அப்படிங்கிற பிளான் தாங்க இருந்துச்சு. டக்குன்னு போயிட்டு அவங்க ஓப்பன் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா இது வந்து மெட்டல் துருப்பிடிச்சிருமோ என்னமோன்னு தோணுச்சு. சரி லட்டு வேண்டாம் அப்படிங்கிற பிளானை சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி சாக்லேட்க்கு வந்து மாறியாச்சு. இது கூட ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட். இதெல்லாம் தான் நம்ம இந்த பேக்குள்ளார வந்து வச்சு கொடுத்தோம். இது கூட வாழைப்பழம், தேங்காய், வெத்தலை பாக்கு எல்லாமே நம்ம வேணும்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து ஒரு சில இன்ஸ்டா பேஜ்லலாம் பார்க்குறோம் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்குனே வந்து தனியாக
எல்லாமே நம்மளுக்கு வேணுங்கிறது வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. பட் என்னென்னா அதெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்க மாதிரி இருந்ததுங்க. என்னால் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது, சோர்ஸ் பண்ண முடியாது, தேட முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஆப்வியஸாக அந்த மாதிரி பேஜ் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நானே பண்ணிட்டேன். ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சுங்க. நான் ஒரு பேஜில் என்கொயர் பண்ண போது இந்த மாதிரி ஒரு பேக் ரெடி பண்ணுறக்கு மினிமம் 250லேருந்து மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா லைக் 1000 2000க்கு கூட நீங்கள் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இதெல்லாம் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. இந்த பேங்கிள் ரெயின் ட்ராப் பேங்கிளுமே நான் வந்து மீஷோவில் தாங்க வாங்கினேன். அதுவுமே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. குவாலிட்டியும் எனக்கு வித்தியாசமாக தெரியலைங்க. நான் ஆல்ரெடி வந்து ஒரு இன்ஸ்டா பேஜ்லேயும் வாங்கியிருக்கேன். ஸோ கம்பேரிட்டிவ்லி பெருசாக வித்தியாசம் வந்துட்டு கிடையாது. ஸோ கெட் டுகெதர் வீடியோ வந்து எடிட் பண்ணிகிட்டே இருக்குங்க. சீக்கிரம் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டேஸ்ட் வந்து பார்த்தாச்சு அந்த பூசணிக்காய் ஹல்வாவை. அதுக்கப்புறம் தான் வந்து லைக் சாட்டிஸ்ஃபைடாக போய் தூங்கினேன். ரியா குட்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா பட்டுப்பாவாடையில் சின்னதாக ஒர்க் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. அதுவுமே வந்து பண்ணியாச்சுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படிக்கிற போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் மோட்டிவேட்டிங்காகவும் ஃபீல் ஆகுங்க. அன்றைக்கி கிளைமேட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. லைட்டாக வந்து மழை துளிச்சிட்டு இருந்தது. எனக்கு வந்து வாழை மட்டையில் ஜடை வச்சு பின்னணும்னு ஆசை. ஸோ அதுவுமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்குற போது பார்த்திங்கன்னா ஒரு 1:30 போல் ஆயிடுச்சு. எப்படி போய் படுத்தாலும் நம்மளுக்கு தூக்கம் வர போகிறது வந்து கிடையாதுங்க. டே டைமில் தான் தூக்கமே. இந்த வீடியோ இங்கே நான் முடிச்சுக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்து இன்னொரு நல்ல vlogல மீட் பண்ணாங்க. அன்டில் தென் டேக் கேர், பாய்.